ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை டாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பிரெட்டு 8 ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கணும். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் வந்து பிரெட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நெய் வந்து 3 ஸ்பூனு, சர்க்கரை 1 கப்பு, ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க, முந்திரி பருப்பு ஒரு கையளவு. இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மில்க்லாம் ஊற்றாமல் சிம்பிளாக செய்ய போகிறேன். முந்திரி கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இதுலேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டெல்லாம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நான் வந்து அகலமான பேனில் போடுறதால எல்லாத்தையும் போடுறேன். இதே நீங்கள் சின்ன கடாயில் போடுறதால கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து அல்வா வந்து டேஸ்ட்டாக வரும். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம நிறைய ஆயில் ஊற்றினா இது கொஞ்சம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நான் வந்து ஆயில் கொஞ்சம் மினிமமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அல்வா அப்போ தான் கொஞ்சமாவது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதனால தான் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வரணும். இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி பேன் வச்சு அதில் அந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் எதில் எடுத்தோமோ அதுலேயே 4 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது சுகர் கரையணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் 4 கப் அளந்து வச்சுருக்கேன். நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு இதில் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 5-6, அது நல்லா இடித்து இந்த தண்ணியிலையே போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா அப்சார்ப் ஆகும். தண்ணி நல்லா அந்த பிரெட் ஸ்லைஸில் அப்சார்ப் ஆகி அது நல்லா ஃபைனாக வரும் அழகாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும். இதை நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா கன்சிஸ்டன்சி மாறும். அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வரும். இதை இப்போ தான் வந்து இருக்கிற இன்னும் 1 ஸ்பூன் நெய்யையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்றதால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த முந்திரி அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்லேயே கூட நீங்கள் விட்டுடலாம். இல்லை ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இது நான் பேனில் செய்கிறதால எனக்கு மோஸ்ட்லி அடி பிடிக்காது. நீங்கள் கடாயில் செஞ்சால் அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணினே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அல்வா பதத்துக்கு வரும். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் தூவிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு ஒட்டாமல் அப்படியே லாவகமாக வருது பாருங்கள். இதுதான் வந்து பதம். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான பிரெட் அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.